ஸோ பலரும் இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா? முஸ்லிம்கள் வந்து என்ன செய்றாங்க? சரியான அக்கீதாவை படிப்பதில்லை. சரியான தூய இஸ்லாமிய கொள்கை எதுவோ அதை தேடி படிக்கிறதில்ல. இதனால நெறைய பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்படுதுங்க. தங்க வாழ்க்கை முறையில பாதிப்பு ஏற்படுது. தங்களுடைய அமல்கள்ல பாதிப்பு ஏற்படுது. தங்களுடைய எண்ணங்கள்ல, செயல்கள்ல பாதிப்பு ஏற்படுது. தங்களுடைய அஹ்லாக்ல, நற்பண்புகள், நல்லொழுக்கங்கள்ல பாதிப்பு ஏற்படுது. இல்லைங்களா? அவை என்ன என்று பார்க்க போறோம் ஒண்ணு ஒன்றாக. குறிப்பாக 100 பாதிப்புகள் ஏற்படுது. 100க்கு மேல ஏற்படுது. ஆனா ஜஸ்ட் நம்ம 100 மட்டும் தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம அழகா புரிஞ்சுக்கணும்னா, இமாம் இப்னு தைமியா வந்து அகீதத்துல் வாசித்தியா எழுதியிருப்பாங்க. அது ஒரு அகீதா புத்தகம். அதுல அஹ்லாக்குடைய தலைப்ப தனியா குடுத்திருப்பாங்க. அகீதா புத்தகத்துல ஏன் அஹ்லாக்குடைய தலைப்பு வந்தது? இந்த அகீதா சரியான அகீதா படி ஒருத்தர் வாழ்ந்தார்னா, இந்த அஹ்லாக் அவர்கிட்ட எதிர்பார்க்கப்படும். இந்த அஹ்லாக் அவர்ட்ட வந்துரும். இந்த நல்ல அக்லாக் அவர்ட்ட வரலன்னா, அவரு சரியா அக்கீதா படிக்கலன்னு அர்த்தம். அதாவது தூய இஸ்லாமிய கொள்கையை படிக்கணும். ஏன்னா, அக்கீதா நெறைய பேர் இன்னைக்கு நடத்துறாங்க. வழிகெட்ட அக்கீதாவே நடத்துறாங்க. அக்கீதா அஷ்ஷரி அக்கீதா, ஷியாவுடைய அக்கீதா, இன்னும் எவ்வளவோ அக்கீதாக்கள்லாம் நடத்துறாங்க. மாத்துரிதி அக்கீதா. இதெல்லாம் விட்டு தூரமாகி, தூய சஹாபாக்களுடைய அக்கீதாவை நம்ம படிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் குடுத்த அந்த அக்கீதாவை நாம் படிக்க வேண்டும். அப்பதான் சஹாபாக்கள் மாதிரி நம்ம இன்ஷா அல்லாஹ் ஆவ முயற்சிக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அவங்கள போல ஆவது கஷ்டம். அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும். ஸோ அகீதா என்பது அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய ருபூபியத், அல்லாஹ் தான் ரப் என்று நம்புவது சரியாக. அல்லாஹ்வுடைய உலூஹியத், அல்லாஹ்க்கு மட்டும் தான் நம்ம எல்லா செயல்களையும் செய்யணும் வணக்க வழிபாடுகளை என்று சொல்லக்கூடிய உலூஹியத். மேலும் அஸ்மா சிஃபாத் அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள், நபித்துவம், மறுமை, கதிர், விதி சம்பந்தமான இது எல்லாத்தையும் பற்றிய ஒரு நம்பிக்கை, கொள்கை தான் அகீதா என்பது. இதுதான் இஸ்லாத்துடைய அடித்தளம், ஆணி வேர் என்று சொல்லலாம். அடித்தளம் பலவீனமாக இருந்தா கட்டிடம் சாஞ்சிரும். பேஸ்மெண்ட் வீக்கா இருந்தா பில்டிங் என்ன ஆயிடும்? ஆட்டம் கண்டுடும். ஸோ அக்கீதா பலவீனமா இருந்தால் அவருடைய சிந்தனை சாய்ந்து விடும். சிந்தனையில குழப்பம் ஏற்படும். கன்ஃப்யூஷன் ஏற்படும். அக்கீதா இல்லன்னா உண்மை எது, பொய் எதுன்னு தெரியாது. 2த்தையும் கலந்து குழப்பிக்குவார் வாழ்க்கையில. குரானும் ஒண்ணுதான், தத்துவமும் ஒண்ணுதான், மேற்கத்திய சிந்தனையும் ஒண்ணுதான் சமமாக்கிடுவார் எல்லாத்தையும். எல்லாம் ஒன்றாக தோன்றும். அனைத்து மதங்களும் நல்லதுதான் என்று அவருக்கு தெரிந்துரும். ரிலேட்டிவிசம் கொள்கையில தவறான வழிகெட்ட ரிலேட்டிவிசம் சித்தாந்தத்துல அவரு போய் விழுந்துருவாரு. ஸோ ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குரான் தெளிவாக எது ஹக்கு, எது பாத்தில்ன்னு வேறுபடுத்தி காட்டுது. ஆனா அக்கீதா தெரியாதவன், அக்கீதா படிக்காதவன், அக்கீதா இல்லாதவன் என்ன செய்வான்? இது உங்களுடைய பார்வை, அது என்னுடைய பார்வை அவ்வளதான் என்று சொல்லிட்டு ஓடி போயிடுவான். மேலும் அரசியலால் மற்றும் உணர்ச்சிகளால் வழிநடத்தப்படுவான். சத்தியத்தால் வழிநடத்தப்பட மாட்டான். அக்கீதா இல்லாத முஸ்லீம் பார்த்தீங்கன்னா, யார் அமெரிக்காவுக்கு எதிரா பேசுறாங்களோ அவங்க தான் சரியானவங்க சொல்லி அவங்கள ஆதரிப்பான். யார் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்க தான் ஹீரோவாக்குவான். அவங்கள தான். ஆனா அவங்களுடைய அக்கீதா என்ன? அவங்க தௌஹீதுக்காக பாடுபடுறாங்களா என்பதெல்லாம் சிந்திக்க மாட்டான். அக்கீதா இல்லைன்னா ஷிர்க்ல போய் விழுவாரு, பிதத்துல போய் விழுவாரு, தர்கா வழிபாட பார்த்தா இது வந்து முஸ்லிம்களோட கலாச்சாரம்னு நெனச்சுட்டு அதுல போய் விழுவாரு, ஜோசியத்த பார்த்தா இதெல்லாம் சாதாரண விஷயம், யூஸ் பண்ணிக்கலான்னு அதுல போய் விழுவாரு, கபர்கிட்ட போய் துவா செய்வாரு, பெரும் பாவங்கள் செய்வாரு, மறுமை பற்றின சரியான அக்கீதா இல்லை என்றால், சிறு பாவங்கள்ல போய் விழுந்துருவாரு, குஃபுர்ல போய் விழுந்துருவாரு. மனநலத்திலயும் பாதிப்பு ஏற்படும். டிப்ரஷன்ல போய் விழுந்துருவாரு. விதியை பற்றி சரியா அவர் நம்பலன்னா, சரியான அக்கீதா இல்லன்னா, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா, அல்லாஹ்வ விட்டுட்டு ஷிர்க் செய்ய போயிடுவார். டிப்ரஷன்ல விழுந்து சூசைட் பண்ணிக்கக்கூடியவங்களும் அதிகம். அதனால தான் இன்னைக்கு பார்க்கலாம் சூசைடல் ரேட் முஸ்லிம்கள் மத்தியில ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கம்மி. காரணம் அவங்க கிட்ட சரியான அக்கீதா இருக்கிறதுனால தான். சரியான அக்கீதா இல்லாததுனால தான் நான் முஸ்லிம்ஸ் நெறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. சூசைடல் ரேட் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்குது. அக்கீதா சரியில்லன்னா, அரசியல் செய்திய பார்த்தா பயப்படுவாரு. பொருளாதார வீழ்ச்சிய பார்த்தா மன அழுத்தத்துக்கு உள்ளாயிடுவாரு. பிசினஸ் காலி ஆயிடுச்சா, போய் தூக்கு மாட்டிக்குவாரு ஃபேமிலியா. தனக்கு விருப்பமான ஒருத்தவர் இறந்து விட்டால், அவர் என்ன செய்வாரு? வாழ்க்கையே வெறுத்து விடுவார். அவருக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, கடவுளே இல்லன்னு சொல்லி சொல்லிடுவாரு. இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா? அல்லாஹ்வுடைய ஃபார் எக்ஸாம்பிள் அல்லாஹ்வுடைய பெயர் அர்-ரஸாக், அர்-ராஸிக், அல்-ஹைருர் ராஸிகீன். அது அல்லாஹ் தான் மிக சிறந்த வாழ்வாதாரம் அளிப்பவன். வாழ்வாதாரத்துல எல்லாமே வந்துரும். உடலுக்கு தேவையான வாழ்வாதாரமும் வந்துரும். உணவு, உடை இதெல்லாம் வந்துரும். நீரு. உள்ளத்துக்கு தேவையான வாழ்வாதாரம். அதாவது ஈமானு, இஹ்லாஸு, ஆ மார்க்க கல்வி இது எல்லாமே வந்துரும். ஸோ வந்து அல்லாஹ் தான் ரஸாக், அல்லாஹ் தான் வாழ்வாதாரம் அளிப்பவன் ஒருத்தர் சரியான அக்கீதா வைக்கலன்னா, தன்னுடைய பாஸ் தான் எனக்கு ரிஸ்க் அளிக்கிறார், வாழ்வாதாரம் அளிக்கிறாரு சொல்லி, பாஸ் ஹராமான விஷயத்த சொன்னாலும் செஞ்சுருவாரு. ஹராமான வாழ்வாதாரத்தின் மூலியமாக என்ன செய்வார்? தன் குடும்பத்தை வாழ வைப்பார். காரணம், அல்லாஹ் ரஸாக்ன்னு அவர் சரியா நம்ப வேண்டிய முறைப்படி நம்பல. சரியான அக்கீதா வைக்கல. சிசிடிவிக்கு பயப்படுவாரு. அல்லாஹ் தான் சமீ அல் பசீராக இருக்கிறான் என்பதை மறந்துடுவார். எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன், எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவன் என்பத அவர் மறந்துட்டாருன்னா, அவர் என்ன செய்வாரு? அவர் வந்து சிசிடிவிக்கு பயப்படுவாரு. அல்லாஹ்க்கு பயப்பட மாட்டாரு.
மேலும் சயின்டிஸ்ட் பார்க்கலாம். சயின்டிஸ்ட் தான் வந்து மக்கள் எல்லாம் வாய பொளந்துட்டு பார்க்குறாங்க. சயின்டிஸ்ட் அவ்வளோ பெரிய நாலேட்ஜ் உடையவங்க. அவங்க தான் கரெக்ட்டானவங்க. அவங்க தான் நேரானவங்க. என்னாச்சு இன்னைக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் மாட்டின்னு இருக்காங்க. காரணம் என்ன? சரியான அக்கீதா அவங்க கிட்ட இல்ல. அல்லாஹ் தான் அல் ஹாலிக், ஹை அல்லாஹ் தான் அல் பாரி, அல் முஸவ்விர், அல்லாஹ் தான் சிறந்த படைப்பாளன் என்பது அவங்க நம்பிக்கை கொள்ளாததுனால, நாங்களும் படைப்போம்ல, நாங்களும் கடவுளுக்கு ஈக்குவல்ன்னு சொல்லி சயின்டிஸ்ட் வழிகெட்டு போனாங்க. நெறைய பேர் ஏத்திசம்ல போனாங்க. நாத்திகவாதத்துல போனாங்க. ஸோ அகீதா தான் பாதுகாப்பு கவசம். மிஹ்னாவுடைய காலகட்டத்தில பாருங்க, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் கொடுமையாக அடிக்கப்பட்டாங்க. காரணம் அவங்ககிட்ட தூய அகீதா இருந்தது. சரியான அகீதா ஒருத்தவருக்கு இல்லன்னா, அவருடைய உணர்ச்சிகள் தான் அவரை வழிநடத்தும். அவருடைய அரசியல் தான் அவருடைய மதமாக மாறிவிடும். அவருடைய கலாச்சாரம் தான் அவருக்கு என்னது? வாழ்க்கையாக மாறிவிடும். மேற்கு சிந்தனை தான் ஹக்கு போல தோன்றும். குழப்பமான மனநிலையில இருப்பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகளை ஏற்றுக்கொள்ளாம மற்ற மேற்கத்தியர்கள், மற்ற காஃபிர்களுடைய வழிமுறையை எடுத்து வழிகேட்டுல போவாரு. அவர்ட்ட லிபரலிசம் என்ற வழிகேட்டுல கொள்கையில போயிடுவாரு. ஏத்திசம்ல போயிடுவாரு. கேபிட்டலிசம்ல போயிடுவாரு. கம்யூனிசம்ல போயிடுவாரு. கன்சியூமரிசம் மைண்ட் செட்ல போயிடுவாரு. போஸ்ட் மாடர்னிசம் கொள்கையில போய் மாட்டிக்குவாரு. தன்னுடைய மதத்தை, மார்க்கத்தை வாழ்க்கையிலிருந்து பிரிச்சுட்டு, தூரமாக்கிட்டு செக்குலரிசம்ல போய் விழுந்துருவாரு. மத சார்பின் மேலே போய் விழுந்துருவாரு. சரியான அக்கீதா இல்லன்னா. இறைவனுடைய வார்த்தைகளுக்கு பதிலாக, வேதங்களுக்கு பதிலாக தன்னுடைய ஆசையை வந்து மேலாக ஆக்கி லிபரலிசத்துல போய் விழுந்துருவாரு. படைத்தவனை முழுமையாக மறுத்துட்டு கம்யூனிசம்ல போய் விழுந்துருவாரு. தக்தீரை மீறி என்ன செஞ்சிருவாரு? சமத்துவத்துல, சோஷியலிசம்ல போய் விழுந்துருவாரு. அடுத்தது வந்து ஆகிரத்தை மீறி, அந்த எண்ணத்தை மீறி செல்வம் மிகைத்து ஓங்குச்சுன்னா கேபிட்டலிசம்ல போய் விழுந்துருவார். உம்மத்துக்கு மேலாக நாட்டுடைய பற்று அதிகமாகும்போது நேஷனலிசம்ல போய் விழுந்துருவார். கடவுள் இயற்கையை அமைச்ச பாலின ஒழுங்கு அதை மறுக்கும் போது ஃபெமினிசத்துல போய் விழுந்துருவாரு. எக்ஸ்ட்ரீம் ஃபெமினிசத்துல. அடுத்தது மனிதனுடைய மைய நெறியை பின்பற்றி என்ன செய்வாரு? ஹியூமனிசம்ல போய் விழுந்துருவாரு. இறைவனின்றி அர்த்தங்கள் உண்டு என்று எக்ஸ்டென்ஷனிசம்ல போய் விழுந்துருவார். நிரந்தரமான உண்மை எதுவுமே இல்லைன்னு சொல்லி ரிலேட்டிவிசம்ல போய் விழுந்துருவார். காரணங்கள் வந்து வெளிப்பாட்டையே மாற்றிவிடும் என்று சொல்லி மாடர்னிசம்ல போய் விழுந்துருவார். எதுலையுமே அப்சல்யூட் ட்ரூத் இல்லை, முழு உண்மை இல்லைன்னு சொல்லி போஸ்ட் மாடர்னிசம்ல போய் விழுந்துருவார். இனத்தை வந்து நீதிக்கு மேலாக தூக்கி பிடிச்சி நம்பி ஜியோனிசத்துல போய் விழுந்துருவார். பதவி புகழ் இதெல்லாம் வேணும்னு சொல்லி இதுல போய் விழுந்துருவார். இலுமினாட்டி அந்த குரூப்ல போய் விழுந்துருவாரு. தௌஹீதை மறுத்து ஹிந்துயிசம்ல போய் விழுந்துருவாரு. படைத்தவன் இல்லை என்று புத்திசம்ல போய் விழுந்துருவாரு. ட்ரினிட்டி அக்செப்ட் பண்ணி கிறிஸ்டியானிட்டியில போய் விழுந்துருவாரு. சரியான அக்கீதா இல்லை நான். கடவுளை மறுத்து ஏத்திசம்ல போய் விழுந்துருவாரு. படைத்தவனை அறிய முடியவில்லை என்று அக்னாஸ்டிசம்ல போய் விழுந்துருவாரு. வழிகாட்டாத படைத்தவன் இருந்து என்ன பயன் சொல்லி டெய்இசம்ல போய் விழுந்துருவாரு. படைப்பும் படைத்தவனும் ஒன்றுதான் சொல்லி அகிலம் எல்லாமே கடவுள் தான் சொல்லி பேந்திசம்ல போய் விழுந்துருவாரு. பொருள் மட்டும்தான் நிஜம் என்று மெட்டீரியலிசத்துல போய் விழுந்துருவாரு. இயற்கை தான் எல்லாம் விளக்கம் தவறான விளக்கத்துல போய் நேச்சுரலிசம்ல போய் விழுந்துருவாரு. படைப்பை மறுக்கும் பரிணாமத்தை முட்டு கொடுத்து டார்வினிசம்ல போய் விழுந்துருவாரு. ரகசிய சகோதரத்துவம் மறைவான மனித அதிகார வழிபாடுன்னு சொல்லி ஃப்ரீமேசனா ஆயிடுவார். ஃப்ரீமேசன்ரியா சில பேர் சரியா மார்க்க கல்வியை படிக்காம எக்ஸ்ட்ரீம் சூஃபியா ஆயிடுவாங்க. சூஃபிசம்ல போய் விழுந்துருவாங்க. அவுலியாவை அல்லாவுடன் இணைத்து. இல்லாட்டி ஷியாயிசம்ல போய் விழுந்துருவாங்க. எக்ஸ்ட்ரீம் ஷியாயிசம் இமாம்களுக்கு அவங்களுடைய 12 இமாம்களுக்கு தவறான அதிகாரம் இருக்கு, அதுல போய் வந்துருவாங்க. சிலர் வந்து அகீதா சரியா படிக்காம காதியானிசம்ல போய் வந்துருவாங்க. நபித்துவம் தொடரும் என்று வழிகெட்டு போய். சிலர் பஹாயிசம்ல போய் விழுந்துருவாங்க. இஸ்லாமிய மீறிய வெளிப்பாடுகள் இருக்குன்னு சொல்லி. சிலர் அப்சல்யூட் பெசிவிசம்ல போய் விழுந்துருவாங்க. முழு அமைதிவாதம், ஜிஹாத் போன்ற கோட்பாடுகள்லாம் மறுத்து. அடுத்து அனார்கிசம்ல போய் விழுந்துருவாங்க. தெய்வீக ஆட்சிகளை மறுத்து அரசு இல்லாத வாதங்கள், அனார்கிசம்ல போய் விழுந்துருவாங்க. சிலர் அப்சல்யூட் டெமோக்ரஸில போய் விழுந்துருவாங்க. சட்டம் வந்து மக்களுடைய சொத்து என்று. சிலர் வந்து ஷரியத்துடைய எல்லைகளை மறுத்து குளோபலிசம்ல போய் விழுந்துருவாங்க. சிலர் வந்து மனிதன் வந்து என்ன செய்வான், மனித மேம்பாட்டுவாதம் சொல்லி மனிதன் எல்லைகளை மீறி டிரான்ஸ் ஹியூமனிசம்ல போய் விழுந்துருவாங்க. சிலர் இன்பம் தான் வாழ்க்கையோட உயர்ந்த இலக்குன்னு ஹிடோனிசம்ல போய் விழுந்துருவாங்க. இன்பவாதம் சொல்லுவாங்க ஹிடோனிசம். சிலர் சரியாக அக்கீதா படிக்காதனால யூட்டிலிட்டேரியனிசம்ல போய் விழுந்துருவாங்க. பயன் தரக்கூடிய வாதம், பயன் தருவதுதான் நெறியை தீர்மானிக்கிறது என்று. சிலர் ஸ்டாய்சிசம்ல போய் விழுந்துருவாங்க. அல்லாவுக்கு சார்பு இல்லாமை என்று. சிலர் மிஸ்டிசிசம்ல போய் விழுந்துருவாங்க. வரம்பில்லாத ஆன்மீகத்துல போய் விழுந்துருவாங்க. அனுபவம் தான் வெளிப்பாட்டை மீறும் மிகைக்கும் என்று. சிலர் எக்ஸ்ட்ரீம் ரேஷனலிஸ்டா ஆயிடுவாங்க. ரேஷனலிசம்ல
எல்லாத்துக்கும் காரணங்கள் கண்டுபிடிப்பாங்க. காரணங்கள் இறை வெளிப்பாட்டை மீறும் என்று. அடுத்து நிறைய பேர் சயின்டிசம்ல போய் விழுந்து கிடக்குறாங்க இந்த காலத்துல. அறிவியல் மட்டும்தான் அப்சல்யூட் ட்ரூத், முழு உண்மைன்னு சொல்லி. சிலர் ரிலீஜியஸ் பிளூரலிசம்ல போய் விழுந்துருவாங்க, எல்லா மதமும் சம்மதம் என்று. சிலர் ரேடிக்கல் என்விரான்மெண்டலிசம்ல போய் விழுந்துருவாங்க, இயற்கை புனிதம், மனிதனுக்கு மேலானது என்று ரேடிக்கல் என்விரான்மெண்டலிசம்ல போய் விழுந்துருவாங்க. சிலர் எக்ஸ்ட்ரீம் இண்டிவிஜுவலிசத்துல போய் விழுந்துருவாங்க, ரொம்ப செல்ஃபிஷா, கட்டுப்பாடு இல்லாத சுயாதீனத்துல போய் விழுந்துருவாங்க. சிலர் கடவுளுடைய கட்டளைக்கு மேல குழுவை ஆதரிச்சு அப்சல்யூட் கலெக்டிவிசம்ல போய் விழுந்துருவாங்க, குழுவாதத்துல. சில பேர் பிளைண்ட் பேட்ரியாட்டிசம்ல போய் விழுந்துருவாங்க, தேசத்துக்கு மேலாக ஈமானை வைத்து. சிலர் மார்க்சிசம்ல போய் விழுந்துருவாங்க, கடவுளை மறுத்து, விதியை மறுத்து மார்க்சிசம்ல போய் விழுந்துருவாங்க. சிலர் மாற்றம், வெளிப்பாட்டை மிகைக்கும், கடவுளுடைய வார்த்தையை மிகைக்கும் என்று ப்ராக்ரெசிவிசம்ல போய் விழுந்துருவாங்க. சில பேர் டெக்னோகிராக்சியா மாறிடுவாங்க, தொழில்நுட்ப ஆட்சியை முற்படுத்துவாங்க. சிலர் ரிலீஜியஸ் சின்கிரிட்டிசம்ல போய் விழுந்துருவாங்க, அக்கீதா தெரியலனா, அதாவது மத கலப்புவாதம் சொல்லுவாங்க. சில பேர் அக்கல்டிசம்ல போய் விழுந்துருவாங்க, அல்லாத சக்திகளை எல்லாம் நாடி அக்கல்டிசம்ல விழுந்துருவாங்க, மறை சக்திவாதம் சொல்லுவாங்க. சில பேர் ஸ்பிரிச்சுவல் சேனலிங்ல போய் விழுந்துருவாங்க, ஆவிகளோடு நாங்கள் தொடர்பு கொள்றோம், பலன் பெறுறோம் என்று. ஸோ அகீதா சரியில்லாமல் அமல்கள் ஷிர்க்கை ஏற்படுத்தி நிரந்தர நரகத்துக்கு கூட சில பேர் போயிடுவாங்க, அகீதா சரியில்லை என்றால். சரியான அக்கீதா இல்லை என்றால் அல்லாவுக்கு பயப்பட வேண்டிய முறையில் அவர் பயப்படாம, மறுமையை பற்றி, விதியை பற்றி எல்லாம் சரியான நம்பிக்கை வைக்காம, மக்களிடமும் படைத்த ரப்பிடமும் மோசமான அஹ்லாக் உடையவர்களாக இருப்பார்கள். மக்களுக்கு உதவக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். மறுமையின் பலனை எதிர்பார்த்து தன்னை படைத்த இறைவனுடன் சரி, தன் சுத்தி வாழக்கூடிய மக்களிடமும் சரி, நல்ல அஹ்லாக்கை அவர் வெளிப்படுத்த மாட்டார். அவர்கிட்ட சரியான அக்கீதா இல்லை என்றால், உள்ளத்துல சரியாது பதில் என்ன? அல்லாஹ் சமிய, அல் பசீர், அல் முஹ்சின் என்று ஒருத்தர் சரியான முறையில் இந்த பெயர்களை ஈமான் கொண்டார்னா, சரியான கொள்கையை வச்சார்னா, கண்டிப்பா மக்களுக்கு அவர் விழுந்து உதவக்கூடியவராக இருப்பார். தன் ரப்போடு சிறந்த அஹ்லாக்கை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அல்லாவை நோக்கி ஓடுவாரே தவிர அல்லாவை விட்டு ஓடக்கூடியவராக இருக்க மாட்டார். ஸோ இன்றைக்கி பலரும் சிலைகளை வணங்குறதில்லை, சித்தாந்தங்களை தான் வணங்குறாங்க. இந்த லிபரலிசம், இந்த இசம்ஸ் போல், ISMS இசம்ஸ் போல். அந்த காலத்தில் சிலைகள் அதிகமாக வணங்குறாங்க, இன்றைக்கி மனோ இச்சையை வணங்குறாங்க, சித்தாந்தங்களை, நவீன சித்தாந்தங்களை, மேற்கத்திய சித்தாந்தங்களை வணங்குறாங்க.